சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீசி கார்ன். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சீசி கார்ன் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த ஸ்வீட் கார்ன் 1 கப், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், பால் அரை கப், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சீஸ் தேவையான அளவு, வெள்ளை எள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த சீசி கார்ன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் காய வச்சுருக்கோம். இந்த பேனில் தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க இது. ஈவினிங் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு மிட் டே கூட, ஒரு சாயங்காலம் வந்து ஒரு மத்தியானமோ அந்த மாதிரி உங்களுக்கு பசிக்கும் போது நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி கிட்ஸ் வந்து நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டு வருது. கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு பட்டர் வந்து மெல்ட் ஆகக்கூடாது. இது மாதிரி மெல்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறோம். நல்லா இந்த பட்டர்லேயே வந்து இந்த மைதா நல்லா நமக்கு வந்து ரோஸ்ட் ஆகணும். நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்மக்கிட்ட இருக்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஃப்ளேவருக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், இது கூடயே மிளகு பொடி கொஞ்சம். நம்ம கார்ன் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வேக வச்சிருக்க கார்னை ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ரெசிபி தான் இது. ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து கேப்சிகம் கூட ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா பொடியாக நறுக்கின மஷ்ரூம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இது கூட. இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டான சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து சீஸி கார்ன் சொல்லியிருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம திருகி இருக்க மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து அது அடுப்பில் நமக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். அப்புறம் ரொம்ப வந்து நமக்கு கூயாக ஆகிடும். ரொம்ப ஒரு மாதிரி நூல் நூல் வர ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக வந்து வெள்ளை எள் வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சமாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரெட் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து சாண்ட்விச்சாக வச்சு கூட நீங்கள் வந்து இதை டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு பீஸா ஒரு பீஸா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் அதுக்கு மேலே வந்து நல்லா வந்து இந்த சீஸ் உடைய இந்த பேஸை நீங்கள் வந்து மேலே போட்டு நீங்கள் வந்து உள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸான வந்து ஒரு சீஸி கார்ன் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வந்து அப்படியும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு டோஸ்ட்டோ ஒரு சாண்ட்விச்சு அப்படி இல்லாட்டி ஒரு பீஸா பேஸ் மேலே கூட நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ
ஸோ எப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு குயிக் ஸ்நாக் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட சீஸி கார்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு நல்லா குயியாக நமக்கு வந்து அந்த சீஸியாக இருக்கும்போது தான் அது டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் அப்படியே சாப்பிடும் போது. நம்ம பண்ணிட்டு இருந்த சீஸி கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கார்னு சீஸ் எல்லாம் பிடிக்குமோ, பீஸா பர்கர் இதெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணுங்க.